Tamil Bible Study. பதினோராம் அதிகாரத்துல தாவீது செய்த மிகப்பெரிய பாவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் அதிலே அவன் மீறினான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து 12வது அதிகாரம், கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஒரு கதையை சொல்றான், பேரபிள் போல. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர்களோடு கூட நிச்சயமாக பேசுறாங்க, இடைபடுறாங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, பாவம் செய்து விட்டு தப்பித்து விடலாம் என்கிறதான ஒரு காரியம் இருக்கும். இல்லை எப்போ வேணாலும் ஒரு நாள் மனம் திரும்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு கர்த்தர் இமீடியட்டாக யார் மூலமாவது பேசுவார், இல்லை அவர்களிடத்திலே ஆண்டவர் பேசுவார். ஆனால் அன்ரிப்பன்ட்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கர்த்தர் பேசி இடைப்பட்ட பின்பும் ஒரு மனுஷன் மனம் திரும்பாமல் இருப்பான் என்று சொன்னால் அவனிடத்துல திரும்ப திரும்ப என்ன பண்ண மாட்டார், கர்த்தர் பேச மாட்டார். அதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைமை. ஆதியாகமத்தில் கூட நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்க, என்னுடைய ஆவி மனுஷனோடு கூட நம்ம போராடாது அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்போ பாவத்திலே காணப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் ரட்சிப்பின் படியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தாங்க. அப்படிதான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக காணப்படும் பொழுது கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்யும்போது கர்த்தர் இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, அவர்களோடு கூட பேசுவாங்க அப்படின்றத நம்ம இதில் அறிய முடியும். அவன் மனம் திரும்பலை, அதனால் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறாங்க. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்கிறான். நேராக பார்த்தீங்கன்னா ராஜாட்ட பேசாமல் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை என்ன பண்ணுறான், சொல்கிறான். இது இன்னொன்றும் பார்க்கணும். நாத்தான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன், தீர்க்கதரிசி. தாவீது கர்த்தருடைய ஊழியக்காரன், ராஜா. 2 பேருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இப்போ ராஜா அப்படின்னு சொல்லும்போது வெரி பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சவுலெல்லாம் நம்ம பார்த்தோம். அவனுக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தருடைய மனுஷனாய் காணப்பட்டாலும் கூட அவன் சத்ருவாக பார்த்து என்ன பண்ணான், அவனை கொல்ல பார்த்தோம். அப்போ ராஜா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு எண்ணம் வரும், தனக்கு விரோதமாக ஒருவரும் எழும்பி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாவீதும் ஒரு சவுல் மாதிரி என்ன பண்ணிடலாம், ஆயிடலாம். சவுலுடைய லைஃப் எல்லாம் பார்த்தவங்க ராஜா எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத தெரிந்திருக்கும். தீர்க்கதரிசி அப்படின்றவன் கர்த்தருடைய பார்வையில தான் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவனாய் காணப்படுறான். ஆனால் ஜனங்களுடைய பார்வையில பார்த்தீங்கன்னா உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுறவங்க அவனுக்கு பயப்படுவாங்க. இல்லை என்று சொன்னால் அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் என்ன பண்ணுவான், பார்க்கப்படுவான். தாவீதுக்கு பயப்படுற மாதிரி நாத்தானுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்போ தாவீது இடத்துல போய் பேசும்படியாய் அவனுடைய பாவத்தை உணர்த்தும்படியாய் கர்த்தர் சொன்னும்போது நாத்தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜீவனை பார்க்காம அந்த இடத்துல தாவீது இடத்துல பேசுகிறான். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரனுக்கு காணப்படுறதான ட்ரைட்ஸ் பாருங்க. அவன் எப்படி நேராக பாயிண்ட்டுக்கு தான் வர்றாரு. அது குறிச்சதான ஒரு ஸ்டோரியை கர்த்தர் சொன்னாங்களா அப்படி, இல்லை இவனே அந்த பாயிண்ட்டை சொல்றதுக்காக இதை கொண்டு வரானா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக ஒரு பேரபிள். ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். நீங்கள் இதை வாசிட்டு வரும்போதே எது யாரை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. ஆட்டுக்குட்டி எப்படி நாயெல்லாம் பெட்டா வச்சிருக்காங்களோ அது போல அவர்கள் மத்தியில ஆட்டுக்குட்டி ஒரு பெட்டா வைத்துக்கொள்வது அவர்களுடைய பழக்கம். அதன் அடிப்படையில் அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், ஒரு பெட்டு போல அது காணப்படுச்சு ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். இப்ப நீங்க அப்படி சொல்லிட்டு வாங்க, ஐஸ்வர்யவான் யாரு? தரித்திரன் யாரு? உரியா. தரித்திரன் உரியா.
தாவீதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஐஸ்வர்யம் காணப்படுது, ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. அதாவது இவனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ். அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாவீதை போல அல்ல, அவனுக்கு இது எக்ஸாக்டா வந்து ஆட்டுக்குட்டினா பச்சை தேப்பலை தான் குறிக்குது, அப்படி அர்த்தம் கிடையாது. தாவீது வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுறான். அவனுடைய ஆசீர்வாதம் தாவீதோடு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாய் காணப்பட்டது. சரி, இப்போ ஒரு வழிபோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வரான். வழிபோக்கன்னா யாரு? இல்லை இல்லை, நாத்தான் கிடையாது. இப்போ என்னன்னா பத்சேபாள் இடத்துல ஒரு பெரிய பாவத்தை செய்து உரியாவை கொன்று போட்டான். அதுல நம்ம பார்த்தோம் அநேக கற்பனைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை அவன் மீறுகிறான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல வழிபோக்கன் என்று சொல்வது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவனுடைய இச்சையை குறிக்கிறது. தாவீதுக்கு வந்து அந்த நேரத்துல காணப்பட்டதான அந்த இச்சையை இது குறிக்குது. ஓகே, பார்க்கலாம். ஒரு வழிபோக்கன், ஐஸ்வர்யனிடத்துல வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். தன்னுடைய இச்சையை போக்கிக் கொள்றதுக்கு இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மனைவிமார்களும் ஸ்திரீகளும் இவனுக்கு, அதாவது மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் தாவீதுக்கு காணப்பட்டாங்க. அப்படிப்பட்டதான இச்சையை அவன் வந்து தீர்த்து கொள்ளலாம். ஆனால் இவன் செய்ததோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டு வந்த வழிபோக்கனுக்கு தன்னுடைய இச்சையை தீர்க்கிறதற்கு அவன் வந்து பாவம் செய்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து உணர்த்தி காமிக்கும். பார்த்துட்டே வருவோம். அந்த மனுஷனுக்கு சமையல் பண்ண வைத்தான். அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடித்து சமையல் பண்ண வைத்து கொடுத்தான். அப்போது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாக்கி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஒரு ராஜாவாகவும் ஒரு ஆக்சுவலாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு மனுஷன், ரைச்சியஸ் பர்சன் தாவீது. அப்போ அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் தவறினானே ஒழிய நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் உத்தமனாய் காணப்படுறான். அப்போ இந்த காரியத்தை சொன்னோன்னே தாவீது வந்து மற்ற காரியங்கள்லாம் மறந்துட்டான். தன்னுடைய பாவத்தை தான் செய்தது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது மறந்து போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எவ்வளவு அநியாயமாக அந்த ஐஸ்வர்யவான் செய்திருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இந்த காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த கோபம், இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுறாரு அவர். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். என்ன அப்படி சொன்னா அவன் செய்ததான அந்த பாவத்துக்கு இது எப்படின்னா ஒரு திருடு, இன்னொருத்தனுடைய இதை வந்து இச்சிக்கிறதான பாவம், அடுத்து திருடுறதான பாவம், அதை ஒட்டி கொலை செய்கிறதான காரியம், பொய் சாட்சிகளை நிறுத்துகிறதான காரியம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாகவும் தன்னுடைய அண்டை மனிதன் பிறனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தான். தாவீதை பொறுத்தவரை இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த பாவம் அதிகமாகுது. ஏன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய பிரஜைகளை பாதுகாக்க வேண்டியதான ஒரு ஸ்தானம் அவனுக்கு காணப்பட்டது. ஒரு ராஜாவாக இஸ்ரவேலர்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உரியாவின் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்டு தாவீதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக காணப்படுது. அப்போ பெரிய பாவம் இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தாவீதினுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் யாரு? எலியாபும் உரியாவும். இன்னும் வந்து எலியாவுடைய அப்பா வந்து இன்னும் வந்து ரொம்ப பெரிய மனுஷன் தாவீதினுடைய பார்வையில். தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிறதுன்னு அந்த சீஃப் கவுன்சிலராக வந்து பார்த்தீங்கன்னா அகிதோப்பேல் காணப்பட்டார். அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து துரோகம் பண்ணுறான். ஒரு சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இந்த பாவத்தை செஞ்சா அத்தனை கற்பனைகளை மீறுகிறான் என்பதை கடந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு துரோகத்தை வந்து தாவீது வந்து செய்திருக்கான். அப்போ திருடும் அதில் வருகிறது. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, கர்த்தர் வந்து இப்போ அவன் மூலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாத்தான் வந்து ஸ்ட்ரைட்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ ஒரு பாவத்தை செய்கிறதை நாம் அறிகிறோம், கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதை குறித்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா மற்ற ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றது வேஸ்ட். நீ வந்து இந்த பாவத்தை செஞ்சிருக்க அப்படின்ட்டு வந்து சொல்லுகிறது நம்முடைய கடமையா இருக்கு. அவர்கள் வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, யோசித்து. ஏன்னா உண்மையா வந்து நாத்தான் வந்து தாவீதை நேசித்தால் தான் இந்த காரியத்தை நேராக சொல்ல முடியும். கர்த்தர் உண்மையாகவே தாவீதை நேசித்தால் தான் கர்த்தரும் இந்த காரியத்தை என்ன பண்ண முடியும்,
இப்படி வெளியில கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளை வருத்தப்படும் என்பதையெல்லாம் கடந்து நேராக முகத்துக்கு நேரம் அந்த காரியத்தை பேச முடியும். நிறைய டீச்சிங் அதுக்குள்ளே காணப்படுது. நம்மிடத்திலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படும் போது கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்துவிட்டு மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கொண்டே தான் இருப்பார். நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்றத நிலைக்கு நம்ம வருகிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மள்ட்ட. அப்படிதான் தாவீதுகிட்ட பேசினாங்க. தாவீது என்ன அப்படின்னு சொன்னால் உடனே மனம் திரும்பினதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் தாவீதுகிட்ட விசேஷம். இந்த விழுந்ததான காரியத்தை பார்க்கலாம், அவன் மனம் திரும்பினான் பாருங்க, உடனே அந்த காரியம் வந்து ரொம்ப ஆச்சரியமாய் காணப்படும். அப்போ இந்த இடத்துல தாவீது வந்து சொல்லுகிறதான காரியம், தாவீதுக்கு கர்த்தர் வந்து இப்போ பேசுறதான இது எல்லாமே என்ன சொல்றாரு அப்படின்னா 7வது வசனம் 2வது பகுதியிலேருந்து, நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, இது வரைக்கும் கர்த்தர் இதை சொல்லி காமிச்சதே இல்லைல்ல. நம்ம பார்த்துட்டோம் சவுலுடைய கைக்கு எப்படியெல்லாம் தாவீது தப்பினா, எவ்வளோலாம் பயந்து ஓடனா அப்படி பார்த்தோம். கர்த்தர் ஒவ்வொரு நேரத்திலையும் அவனை தப்புவித்ததை நம்ம தான் பைபிள் ஸ்டடியில் பார்த்துட்டு வந்தோம். இது வரைக்கும் கர்த்தர் அதை சொல்லி காமிக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி காமிக்கிறாரு. என்னன்னா, சவுலுடைய கைக்கு ஒவ்வொரு வேளையிலும் தப்புவித்தது நான் தான். உன்னை அவனுடைய கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு தந்து, அதாவது சவுலுக்குரியதான அத்தனை ஆசீர்வாதங்களும் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு வந்தது மாத்திரமல்ல, அதை பார்க்கலாம் அதிகமாகவும் கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவனுக்கு கொடுத்தாங்க. உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். இன்னும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிக்கணும்னா இன்னும் ஆசீர்வதிக்கலாம், என்னிடத்துல தான் நீ கேட்டிருக்கணும் அப்படின்றாங்க. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் வந்து லிஸ்ட் பண்றார். எப்போ வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் கர்த்தருடைய பார்வையில ரொம்ப கிளியரா அந்த பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மனதில் இருக்கிறதும் அவர் சொல்றதையும் நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதுதான் அந்த பாவம் வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம மனம் திரும்புகிறோமோ அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது அதை அவர் என்ன பண்ணுவாரு, மன்னிக்கிறார். அப்படின்னு சொன்னா அதை நினையாது இருப்பார். திரும்ப அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தர் வந்து பேச மாட்டாங்க. அதனால்தான் வார்த்தை ஒரு இடத்துல தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவர் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டார் அப்படின்னா நினையாது இருப்பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப இல்லாத வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய கண்களில் நம்மளை பார்க்கும்போது அந்த பாவம் தான் லிஸ்ட் வரும். அப்படியே ரொம்ப அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன பண்ணா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டவர் சொல்றார். நீ பாவம் பண்ண அப்படின்னு சொல்லல, என்னென்ன காரியத்தை அவன் பண்ணான் அப்படின்றத வந்து லிஸ்ட் பண்றாரு. அதனுடைய கான்சிக்வன்சஸையும் ஆண்டவர் சொல்றார். 11வது வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அப்ப கர்த்தர் இப்படியான ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட சொல்றாரு, நீ வந்து யாரும் அறியல அப்படின்னு தானே இந்த காரியத்தை நீ செஞ்ச, ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு செய்கிறதான காரியத்தை இஸ்ரவேல்ல இருக்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த காரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹியூமிலியேட் பண்றாங்க. கர்த்தர் அவனை மன்னிக்க ஆயுதமா இருக்கிறாரு. ஆனால் அவன் செய்ததான பாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னதை போல அது யார் யாருக்கெல்லாம் விரோதமா அப்படின்னு பார்த்தோம். கர்த்தர் வந்து அதை சொல்லும்போது எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன நீ அசட்டை பண்ணி எனக்கு விரோதமா பண்ண, அவ்வளவுதான் கர்த்தருடைய பாயிண்ட். நீ என்னிடத்துல பிரியமாய் காணப்பட்டா, அன்பாய் காணப்பட்டா, என்னுடைய வார்த்தைகளுக்கு அதாவது கற்பனைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவனாய் காணப்பட்டா, இந்த காரியத்தை இவ்வளவு துணிகரமா என்ன பண்ணிருக்க மாட்டேன், செய்திருக்க மாட்டேன். ஆனால் இவ்வளவு காரியங்களை நம்ம தான் லிஸ்ட் பண்றோம், இத்தனை பேருக்கு விரோதமா இப்படி இப்படி எல்லாம் பண்ணோம், துரோகம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறாரோ தனக்கு விரோதமாக பண்ணதாக அவர் பார்க்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ என்னை அசட்டை பண்ணி இந்த காரியத்தை நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. திரும்ப 9வது வசனத்துல மேலேயும் அப்படிதான் பாக்குறோம். அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? வாசிக்கிறேன் 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து
அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? எப்படி அசட்டை பண்ணா, எப்போது அசட்டை பண்ணா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வேர்ட் ஆஃப் காட் காணப்படுது. இது பாத்தீங்கன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும், அதை அசட்டை பண்றான். நம்ம அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும் போதே தாவீதுக்கு இத இச்சித்து இந்த பாவத்தை அவன் செய்ய முயற்சிக்கும் போதே கர்த்தர் அவனோடு கூட பேசி இருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, நமக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை காணப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு வேத வார்த்தை தெரிஞ்சதுன்னா, நீங்க பாவம் செய்யும் போதெல்லாம் கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமா என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஒரு சந்தேகமே கிடையாது. அப்ப கர்த்தர் அவனோடு கூட பேசி இருக்கிறார். எடுத்துக்கோங்களேன், சத்தம் கேட்டுச்சு, காதுல பேசினாரு, இருதயத்துல பேசினாரு அப்படின்றதெல்லாம் கடந்து அந்த நேரத்துல கர்த்தருடைய வசனம் அவனுக்கு ஞாபகம் வருது பாருங்க, அது கர்த்தர் பேசுகிறதான காரியம். அப்ப அந்த வார்த்தை என்ன பண்றான், அவன் அசட்டை பண்ணி தான் இவ்வளவு காரியத்தை என்ன பண்றான், அவன் செய்கிறான். நம்ம போன வாரத்துல பார்த்தோம் எப்படி அந்த வார்த்தையை அசட்டை பண்ணாம சொன்னான்ல, ரைட்ல தள்ளிட்டு லெஃப்ட்ல தள்ளிட்டு காலின் கீழே மிதிச்சுட்டு அப்படிதான் அதை செய்ய முடியுமே ஒழிய இல்லாம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தவர்கள் பாவம் பண்ணும்போது அப்படின்னு சொன்னேன். அதே காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? என்னுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி நீ உரியாவை பட்டயத்தால மடிவித்தாய், அவனுடைய மனைவியை நீ எடுத்துக்கொண்ட, அம்மோன் புத்திரன் பட்டயத்தால அவனை நீ கொன்று போட்டாய் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அவர் சொல்றாரு. அப்படியானால் ஒவ்வொரு காரியத்தை அவன் தந்திரமாக யோசிக்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை அவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தது. நம்ம கூடயும் இடப்படும். எப்ப நம்ம பாவம் செய்கிறோமோ அப்ப நிச்சயமாக நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் காணப்படுகிறபடினால், நாம் அதை அறிந்திருக்கிறபடினால் அந்த வார்த்தை இடைபடும். அது சும்மா இல்ல, கர்த்தர் பேசுறாருன்னு அர்த்தம். அந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப 2 முறை சொல்லிட்டாரு, நீ என்ன அசட்டை பண்ணி இந்த காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். 13வது வசனம். அப்போது தாவீது அதுக்கப்புறம் ரொம்பலாம் இதை அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இது நமக்கு யாருக்கும் தெரியாம நம்ம பண்ணோம். சிலருக்கு தான் இந்த விஷயங்கள் தெரியும். யாரு? அனுப்பி விசாரிக்க சொன்ன சேவகன், அதுக்கப்புறம் அவனுடைய தளபதியா இருந்ததான யோவாபு, இவங்களுக்கு தெரியும். சிலருக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் தெரியும். அரண்மனையில வேற யாராவது சிலருக்கு பார்த்துருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்ஸா இருந்திருப்பாங்க தாவீதுக்கு. பாத்தீங்கன்னா தப்பு பண்ணாலும் கூட நின்று அவனை எதிர்த்து இது செய்யக்கூடாது, தப்பு அப்படின்ட்டு யாரும் இங்க சொன்ன மாதிரி தெரியல. தைரியம் இல்லையா, இல்ல சொல்றதுக்கு ஆட்கள் இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனா யாருமே சொன்ன மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாவீது இமீடியட்டா 13வது வசனத்துல, அப்போது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இதுதான் பாத்தீங்கன்னா தாவீது, அல்லது மனம் திரும்புகிற ஒரு மனுஷன். தாவீதுன்றதை விட்டுருங்க, இந்த இடத்துல ஒரு மனம் திரும்புகிற மனுஷன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தாவீது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது, நம்மளுக்கு உணர்த்தும் பொழுது, நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு நாம மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல விழுவதை எதிர்பார்க்கிறார். இப்ப பாருங்க, அவர் பேசினதான வார்த்தைகள் எப்படி, இவ்வளவு பாவங்களை நீ செய்திருக்கிற, இதெல்லாம் என்ன நீ அசட்டை பண்ணி செய்ததான காரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவனும் பாத்தீங்கன்னா இப்ப மன்னிப்பு கேட்கும்போது இப்படி சொல்றான், அத்தனையும் நான் கர்த்தருக்கு விரோதமாக நான் பண்ணேன். இதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அறிவு, ஆண்டவரை அறிந்து கொண்டதான காரியம். தன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர், இந்த பாவத்தை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்றது புரிந்தபடினாலே பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தையிலிருந்தே எடுத்து, அல்லது தனக்கு அவர் எந்த அளவுக்கு அவரை அறிந்திருக்கிறானோ அப்படி பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சு காணப்படுது. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் அப்படின்னு சொல்றான். உடனே எப்படி நாத்தானுக்கு இந்த விஷயம் தெரியும்? உடனே நாத்தான்கிட்ட கர்த்தர் சொன்னாரா, இல்ல நாத்தானே பேசுறானா? ஏன்னா நாத்தானே அப்படி பேசுனதான சம்பவத்தை நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம்ல. என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட கர்த்தருக்கு, நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், நான் நல்ல மாளிகையில அரண்மனையில இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல காணப்படுது அப்படின்ட்டு விரும்பும்போது, நீ உம்மோடு கூட கர்த்தர் இருக்காருல்ல, நீ உனக்கு பிரியமானதெல்லாம் செய்யும் அப்படின்ட்டு இமீடியட்டா நாத்தான் நன்மையான காரியம் தானே அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் தன்னுடைய வாயிலேருந்து என்ன பண்ண முடியாது, இதை சொல்லவே முடியாது. கர்த்தர் அவனோடு கூட இந்த காரியத்தை சொல்லாம, நமக்கு ஒரு வசனத்துல வர்றபடினால தீர்க்கதரிசி இமீடியட்டா சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம நினைப்போம். கிடையவே கிடையாது. கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டபடியினால் தான் அந்த வார்த்தையை சொல்றான். அவன் என்ன அப்படின்னு சொன்னா, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்ற வார்த்தையை புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பவுல் இப்படி ஒரு இடத்துல சொல்லுகிறது நீங்க பாப்பீங்க. அதாவது அவனுடைய ஆவி கடைசி நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு சாத்தானுடைய
கையிலே அவனை நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவார். எதன் அடிப்படையில் அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்படுதுன்னா, திரும்பவும் கர்த்தர் ஏவினதான காரியத்தின் அடிப்படையில் தான் அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பவுலால கொடுக்க முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நீங்கள் அதை குறித்து வாசிப்பீங்க. ஒருவன் செய்ததான ஒரு விபச்சார பாவத்தின் நிமித்தமோ அவன் மனம் திரும்பாம தொடர்ந்து அப்படி காணப்படுகிறதை வைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பவுல் பேசுவார். அதுவும் கர்த்தர் ஏவினபடி தான், கர்த்தர் சொன்னபடி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அவர் பேசுறாரு. அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. ஏனென்று சொன்னால், ஒருவனை நியாயம் தீர்ப்பதோ ஒருவனுடைய பாவம் நீங்கிற்று என்று சொல்வதோ நம்மால என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. சரியா? ஒருவன் வந்து நம்மள்ட்ட ஆண்டவருடைய சமூகத்துல அவன் வந்து பாத்தீங்கன்னா சத்தமா மன்னிப்பு கேட்கிறான், பாவத்துக்கு வருந்துறான் அப்படின்றதன் அடிப்படையில நமக்கு சந்தோஷப்படலாம், அவன் மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை இன்னொருவர் மன்னிக்கவே முடியாது. அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மன்னித்திடலாம். இப்ப வந்து உரியாவுக்காக பழி வாங்கக்கூடியதான க்ளோஸ் ரிலேட்டிவ் கூட அந்த காரியத்தை என்ன பண்ணலாம், ஒருவேளை மன்னிச்சிடலாம் தாவீதுக்காக. ஆனா கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்பது முக்கியமான காரியம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாத்தான் சொல்றான், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் அது முடிஞ்சில்ல. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். இமீடியட்டா நடக்க போற ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணா சொல்லிட்டான். மற்றதெல்லாம் அந்த மேல இருக்கிறதான கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்குள்ளேயே அடங்கி இருக்குது, தாவீது சொன்ன வார்த்தைகளுக்குள்ளேயே அடங்கி இருக்கு. தாவீது என்ன சொன்னா, நான் வந்து இப்படியாக அவன் எப்படி எப்படி கொடுத்து தீர்க்கணும்னு சொன்னான். 6வது வசனம். அவன் என்ன அப்படின்னா, அவன் சாக வேண்டும் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் அப்படி சொல்றான். அப்ப அந்த நேரத்துல கூட எப்ப இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதான அந்த வேலையில கூட அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிரமாணங்களும் கட்டளைகளும் ஞாபகத்துக்கு வருகிறது. இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை அறிந்துதான மனுஷன். எப்படி நாளத்தினே நீங்க நியூ டெஸ்ட்மெண்ட்ல கூட ஒரு காரியத்தை வாசிப்பீங்கல்ல, ஒருத்தனை யாரு, சகேயு இல்லையா? சகேயு சொல்லுவான், நான் யாரிடத்தையாவது அப்படின்னா வந்து அநியாயமா, அதாவது திருடி இருந்தா, அதான் அநியாயமா அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தனுடைய பணத்தை நான் எடுத்திருந்தா நான் நாளத்தினே என்ன பண்ணுவேன், நான் இப்ப மனம் திரும்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட வேண்டும், நித்திய ஜீவன் வேணும், ஆனபடினால் நாளத்தினையா நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, திருடனா அப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து சொல்லி இருக்கிறதான காரியம். யாத்திராகம புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல யாத்திராகம 22 முதல் வசனம் பாருங்களேன். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவுள். இப்படி வந்து பிரமாணத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. நீங்க அதெல்லாம் வாசிச்சே வந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன அப்படின்னா, ஒருவன் மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால்னா கொன்று சாப்பிட்றதுக்கு தான் கொன்றால், அதோடு அவர் விட்டுருந்தாரு அப்படின்னு சொன்னா இவன் வந்து நான் வாங்கி வித்துட்டேன்ல அப்படின்னு சொல்லுவான், லூப்பூல் வந்துடும்ல. அவர் சொல்றாரு, நீ கொன்றாலும் சரி, அதை விற்று பணத்தை வாங்கி வேற எதுக்காய் செலவு பண்ணாலும் சரி, அந்த பணத்தை பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, அந்த மாட்டுக்கு எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளிலும் கர்த்தரிடத்துலையும் அந்த வார்த்தையே நீங்க பார்க்க முடியாது, லூப் ஹோல்ஸை நீங்க பார்க்க முடியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் புரியாததுனால நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது நம்ம கிட்ட அதுல இருந்து தப்பவே முடியாது. ஒரே வழிதான் அவரிடத்துல, சரணடைவது மட்டும்தான் கர்த்தருக்கு முன்பாக அவர் நமக்கு வைத்திருக்கிற வழி. நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அவருக்கு முன்பாக நீங்க தப்பவே முடியாது. சரணடைகிறது தான் ஒரே வழி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையிலையும் பார்ப்பீங்க. ஆட்டையாவது மாட்டையாவது திருடி கொன்றாலும் சரி, அதை விற்றாலும் சரி, அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க முடியும். எப்படி தாவீதுக்கு வந்து இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வருது? அப்ப பத்சேபாவிடத்துல இச்சை கொண்ட பொழுதும் இந்த வார்த்தை ஞாபகம் வந்திருக்கும்ல இல்லையா? ஞாபகம் வந்திருக்கும். இது வந்து இச்சையாது இருப்பாயாக. அடுத்து விபச்சாரம் செய்யும் போது வந்திருக்கும்ல. அடுத்து உரியாவை பிளான் பண்ணி கொல்லும் போதும் வந்திருக்கும்ல.
யோவாபுக்கிட்ட இதுக்காக நீ வந்து பொய்யா சாட்சியா நிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்திருக்கும்ல, கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கும் நிச்சயமாக. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான காரியம். இதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியன் பேசுற அளவுக்கு நான் 4 எத்தனையா அவன் என்ன பண்ணணும், செலுத்தி தீர்க்கணும். அவன் சாகிறது மட்டும் பத்தாது, அவனுக்கு எப்படின்னா 4 எத்தனையா அவன் திரும்பவும் என்ன பண்ணணும், செலுத்தணும் அப்படின்றதான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அந்த ஸ்டோரியில வர்றதான அநியாயம் பண்ணதான அந்த ஐஸ்வர்யவானுக்கு ராஜா நியாயாதிபதியா ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்குறாரு. இப்போ அடுத்து இன்னொரு கேள்வியும் இதுல உங்களுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல. ஏன் மாட்டுக்கு 5 மாடு, ஆட்டுக்கு ஏன் 4? வரலையா? தோணலையா? ஆட்டையாவது மாட்டையாவது ரெண்டுக்கு ஈக்குவல் கிடையாது. மாடுனா 5, 5 டைம்ஸ் 5 மாடு கொடுக்கணும். ஆடுனா 4. ஏன் இப்படி சொல்றாரு ஆண்டவர்? சும்மா போற போக்குல ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு அவரு. ஏதாவது ஒரு இது, ஏன்னா இதெல்லாம் கட்டளை இல்லையா? கட்டளை பரிகாரமாக வந்து மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் கிடையாது, செலுத்தி தீர்க்கிறத குறித்து ஆண்டவர் பேசுறார். நான் என்னவா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, மாடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, மாடு வந்து காஸ்ட்லி, ஆடு வந்து சீப்பு. எப்படின்னா பெரிய விருந்துக்கெல்லாம் வந்து கொழுத்த கன்றை அடிப்பார்கள் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டை வந்து அடிப்பாங்க. ஆடு வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலா. அப்ப பெரிய திருடா இருந்தா 5 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். சின்ன திருடு தானே, எல்லாமே ஒண்ணுதான் ஆண்டவருக்கு முன்பாக. அப்ப பெரிய திருடு அதுவும் 4 மடங்கு கொடுத்தா போதுமா அப்படின்னா, இல்ல எக்ஸ்ட்ராவா 1 மடங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். சரியா? சரி, ஓகே, இது வந்து அவருடைய கணக்கு. என்ன இதுல ரொம்ப போய் நம்ம இது பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா அப்படி தப்ப முடியாது. ஏன்னா நீ இப்படி எவ்வளோ வந்து இப்படி கொள்ளை அடிச்சிருப்ப பெருசா இல்ல, அப்ப நீ அதை கொடுக்கும்போது அவ்வளவு நாள் நீ கொள்ளை அடிச்சு சேர்த்தது எல்லாமே வந்து போக்கும், கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதான பாயிண்ட் தான் அதுக்குள்ளாக வந்து வருது. சும்மா மன்னிப்பு கேட்டு நான் தப்பிச்சிருவேன் அப்படின்றது இல்லை. ஏன்னா இன்னொருத்தன் எடுத்தாது இல்லை, ரிட்டர்ன் பண்ணணும். அந்த அர்த்தத்தை தான் சகேயும் சொன்னான். தாவீதுக்கும் இந்த வார்த்தையெல்லாம் வந்து ஞாபகம் வந்து அவ்வளோ ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை குறித்தான தீர்ப்பை வந்து கொடுத்தாரு. ஆனா இதெல்லாம் தனக்கே கொடுக்குறோன்றது அவருக்கு தெரியல. அப்ப நமக்கு அப்படின்னு சொல்லும் போது அது வேற மாதிரி இருக்கு, ஆனா நம்ம இன்னொருத்தருக்குன்னு சொல்லும் போது அது வேற மாதிரி ஈஸியா இருக்குல்ல, ஈஸியா அந்த காரியம் வந்து காணப்படுது. ஆனால் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தாவீதுக்கு வந்து அந்த தீர்ப்பை வந்து தாவீதே என்ன பண்றாரு, சொல்லிக்கிறாரு. கர்த்தரும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் வந்து பேசினாங்க. சரி, இங்க வருவோம். 14வது வசனம். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போயிட்டான். அப்போது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பச்சை தேவால்னு பேர் சொல்லல, தாவீது எடுத்துக்கொண்ட ஸ்திரீலாம் சொல்லல, கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த அந்த வேர்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு? அப்ப இன்னொருத்தனுடைய மனைவியோடு கூட சேர்ந்து இவன் பெற்றதான அந்த பிள்ளை அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆண்டவருடைய அந்த பேச்சே வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு. சரி, அந்த பிள்ளை வந்து வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. அப்போது தாவீது தன் பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிட்டு 7 நாள் சாப்பிடாம அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துல இதற்காக வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைக்காக அவன் அழுதுட்டு இருக்கான். 7ஆம் நாளிலே அந்த பிள்ளை செத்து போயிட்டு என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். அப்படின்னா ஆக்சுவலா பயப்படுறாங்க. பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோட பேசுகிற போது அவர் நம்முடைய சொற்கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோட எப்படி சொல்லுவோம், அதிகமாக வியாகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார்கள். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்ளுகிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். அப்போது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன
பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வர போகிறது இல்லை என்றான். பின்பு இது பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. 24வது வசனம் பாருங்க. பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். ரொம்ப வித்தியாசமா அது காணப்படும். எப்படி முதல்ல ஆண்டவர் பேசினார் அந்த பிள்ளையை குறிச்சு அப்படின்னு சொன்னா, உரியாவின் மனைவியினிடத்துல தாவீது பெற்ற பிள்ளை அப்படின்னா விபச்சாரத்துல பிறந்ததான பிள்ளை. இவனுக்கு ஒரு லீகல் ரைட்ஸுமே கிடையாது. இன்னொருத்தனுடைய மனைவியோட சேர்ந்து பெற்றதான பிள்ளை. ஆண்டவர் பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்போ பாத்தீங்கன்னா உரியா மரித்தாச்சு. இப்போ இவனுடைய மனைவியா பத்சேபாள் ஆயாச்சு. இப்போ ஆண்டவரிடத்துல சமூகத்துல மன்னிப்பு கேட்டாச்சு, அசிங்கப்பட்டாச்சு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த 24வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பின்பு தாவீது தன் மனைவியாகிய, அப்ப தாவீதினுடைய மனைவி அப்படின்றதான வார்த்தை இந்த இடத்துல வருது. பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளுடைய சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லப்படுது. எப்படி ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் உண்மையாக மனம் திரும்பும் போது எப்படி அவனை ஆண்டவர் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாய் காணப்படும் நமக்கு. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதீதியா என்று பெயரிட்டான். கர்த்தர் பாத்தீங்கன்னா திரும்பவும் நாத்தானை அனுப்புறாரு. நாத்தான் பாத்தீங்கன்னா கர்த்தர் இந்த பேரை வச்சாருன்ட்டு அவனுக்கு எதிதியான்னு பேர் வைக்கிறான். எதிதியா அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்துல அன்பாய் இருக்கிறவன். என்ன பேர் வச்சு எதிதியான்னு பேர் வச்சிருக்கீங்களா? என்ன மீனிங்? ஃப்ரெண்ட் ஆஃப் காடா, லவ்விங் காடா? என்னது மீனிங் அது? ஃப்ரெண்ட் ஆஃப் காடா? கர்த்தரிடத்துல நான் நினைக்கிறேன் அன்புன்னு நினைக்கிறேன். எதிதியா, ஜெடிடியா. பார்த்துருங்களா, எடுத்துருங்களா? ஜெடிடியானா மீனிங் என்ன? யாராவது பார்த்து சொல்லுங்க எனக்கு. எடிடியா. இப்ப இந்த பைபிள்ல நீங்க இந்த கடைசியில முடியும் போது யா, லவ் பை த லார்ட், கர்த்தரால் நேசிக்கப்படுகிற மனுஷன், ஸ்நேகிதன். ஓகே, ஸ்நேகிதனால நேசிக்கப்படுகிறவன் அர்த்தம். கர்த்தரால் நேசிக்கப்படுகிறதான ஒரு மனுஷன். எப்படி பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பாதத்துல விழும்போது எப்படி கம்ப்ளீட்டா அந்த லைஃபையே ஆண்டவர் சேஞ்ச் பண்றாரு. இது ஆண்டவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்ப எதிதியா அப்படின்ட்டு கர்த்தர் சாலமோனுக்கு இந்த பேரை கொடுக்குறாரு. அதான் தியா அப்படின்னா நீங்க பைபிள்ல இப்படி பார்ப்பீங்க. இப்ப ஜோயல் அப்படி பாக்குறீங்களா? ஜோயேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏல்னா காடுன்னு அர்த்தம். ஏல்னா காட். யா அப்படின்னு முடின்னு வச்சுக்கோங்களேன். ஏசாயா, ஏசாயா இல்ல. அது போல எதிதியா அப்படின்னா ஹா அன்னு முடிஞ்சாலாம், யா முடிஞ்சானா கர்த்தர்னு அர்த்தம். கர்த்தர்ன்ற வார்த்தை லார்டுன்னு அர்த்தம். ஏல், ஏல் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இப்படி சாமுவேல், சாமுவேல் இருக்குல்ல, நம்ம தான் வேல் வேல்னு சொல்றோம். அது வேல் கிடையாது, சமையல் இல்லையா? அப்ப ஏல், ஈஎல் அது பாத்தீங்கன்னா பின்னாடி காட் அப்படின்ற வார்த்தை அதுல சேர்க்கப்பட்டிருக்கும். அதே மாதிரிதான் அந்த எடிடியா அப்படின்றதுக்கும் ஜெராமயா, யா அப்படின்னு வரும். யானா கர்த்தர்னு அர்த்தம். யா, யா, ஹா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையா அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன்றதுக்கு என்ன அப்படின்னா ஹயா, ஹயா தான் அது. அதுதான் பாத்தீங்கன்னா யாஹ், யாஹ் அப்படின்னு வரும். யஹோவா, யெஹ்வா அப்படின்னு சொல்றோம்ல, எல்லாமே சேம். அது கர்த்தர், லார்ட் அப்படின்றத குறிக்குது. ஏலுக்கு இருக்கிற இன்னொரு பேர் ஏலோஹிம்க்கு இருக்கிறதான ஸ்பெஷல் நேம்னு அர்த்தம். இப்ப ஏல் அப்படின்றது காட் அப்படின்றது பொதுவான பேரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏலோஹிம் அப்படின்னு சொன்னா, நான் போன வாரத்தில் கூட பார்த்தோம்ல, செய்தியில பார்த்தோம்னு நினைக்கிறேன், பாகால் அது என்ன அப்படின்னு சொன்னா ஏல் பின்னாடி அது என்ன அப்படின்னு சொன்னா காட் அப்படின்னு அர்த்தம், அவர்களுடைய காட். அப்ப ஏல், ஏலோஹிம் அப்படின்னா காடுன்னு அர்த்தம். அந்த காடுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் இருக்கும். ஒரு பேரு கானானியருடைய அந்த தெய்வங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பேருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்தரோத், ஸ்பெஷல் நேம் அது. அஸ்தரோத் என்கிறதான காடஸ்
ஏல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேற என்னென்ன பேர்லாம் இருக்குதோ பைபிளில் அந்தந்த தெய்வங்களுக்கு, லீபனோனியர்களுடைய தெய்வம், சீதோனியர்களுடைய தெய்வம், இப்படிலாம் வருதுல்ல, தெய்வம்னு வரும். அதெல்லாம் ஏல் ஆக்சுவலாக. பட் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கும். அதுதான் வந்து பர்டிகுலராக அதனுடைய நேமு. அதே போல் நம்முடைய காட் இருக்கார்ல, எல்லாரையும் உண்டாக்கினதான உண்மையான தெய்வம். அந்த உண்மையான தெய்வம் அப்படின்றதுக்கு பேரும் ஏலோஹிம், ஏல் தான். அவருக்கு ஸ்பெஷல் நேம் உண்டா, ஃபர்ஸ்ட் நேம் உண்டா அப்படின்னு சொன்னா அந்த நேமு தான் எது? ஏகோவா அப்படின்றதான பேரு, கர்த்தர் அப்படின்றதான பேரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப கர்த்தர்ன்றது எவ்வளவு முக்கியம்? நான் காடுன்னு சொல்லுவேன், சொல்லிக்கோ. ஆனா கர்த்தர் காடுன்னு சொன்னா ஓகே. இல்லைன்னா நான் காடுன்னு சொல்றேன்னா எந்த காடு? அப்ப கர்த்தரை நீ காடுன்னு சொன்னா ஆமா. நீ எதை சொல்ற? இஸ்ரவேலின் தெய்வத்தை நீ தெய்வம்னு சொல்ற, மெய்யான தெய்வத்தை தெய்வம்னு சொல்ற. அதனாலதான் ஆதியாகமம் 1 அதிகாரத்துல ஏலோகிம் என்றும், ஆதியாகமம் 2 அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் என்றும் அந்த வார்த்தை காணப்படும். தேவன் உண்டாக்கினார். எந்த தேவன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்கிற தேவன் உண்டாக்கினார். சரியா? சரி, எதிவியா அப்படின்ட்டு கர்த்தர் என்ன பண்றாங்க? பேரை வைக்கிறாங்க. 26வது வசனம். அதற்குள்ளே யோவாப் அம்மோன் புத்திரருடைய ரவ்வா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை பிடித்து, எவ்வளவு நாளை யுத்தம் பண்ணிட்டு இருக்கான்? இப்ப எங்க பார்த்தோம் இவனை? ராஜாக்கள் போன அதிகாரத்துல பார்த்தோம். ராஜாக்கள் பொதுவா நம்ம அதை பார்த்தோம்ல, ஸ்ப்ரிங் டைம் தான் வாசித்தாங்க. ஸ்ப்ரிங் டைம் அப்படின்ட்டு வசந்த காலம். ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம் உண்டு வருஷத்துல. அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் நார்மலா என்ன பண்ணுவாங்க? எல்லா இடத்துலையும் யுத்தம் பண்ணுவாங்க. அப்படி யுத்தம் பண்ணுகிற நேரத்தில் தான் இவன் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறான். யுத்தம் அப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விபச்சாரத்துல ஒரு பிள்ளை பிறந்து, அந்த பிள்ளையை ஆண்டவர் அடிச்சு, ஆண்டவர் என்ன பண்ணிட்டா? அந்த பிள்ளையும் செத்தாச்சு. அடுத்து ஒரு பிள்ளை வர ஒரு வருஷத்துக்கு மேல யுத்தம் நடக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா யோவாபும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு வருஷத்துக்கு மேல யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கார். இது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த வார்த்தை எப்படி சொல்லுது அப்படின்னா, அதற்குள்ளே யோவாப் பை த டைம், மிகப்பெரிய யுத்தம் ஆக்சுவலா. பை த டைம் யோவாப் வந்து அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி ராஜதானியை வந்து பிடித்து தாவீதினிடத்தில் ஆள் அனுப்பி, நான் ரப்பாவின் மேல், ரப்பானா ராஃபா இப்ப கூட அந்த பேர் இருக்குன்னு நினைக்கிறேன், ராஃபாவின் மேல் யுத்தம் பண்ணி தண்ணீர் ஓரமான பட்டணத்தை பிடித்து கொண்டேன். நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு பிடிக்க வேண்டும் என்று சொன்னான். அவன் வந்து பயங்கர சின்சியர். நம்ம நிறைய தடவை பார்த்துட்டான். அவன் பயங்கர சின்சியரான ஒரு ஜெனரல். அவன் ஆக்சுவலா அவன் வந்து ஒரு விதத்துல மோசமானவனா அவன் காணப்பட்டிருக்கலாம். அதாவது தாவீதினுடைய இருதயத்தை போல அவனால நடந்துக்க முடியல. நிறைய இடத்துல சில நேரத்துல ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். தாவீதுக்காக என்ன வேணா பண்ணுவான், அட்டகாசம் பண்ணுவான், அநியாயம் பண்ணுவான். ஆனால் தாவீதுக்கு ரொம்ப லாயலான ஒரு ஜெனரல். அவன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். அவனை போய் பார்த்துட்டு வரும்போது ஒரு கேரக்டர், அவன் கேரக்டர். அப்ப நீர் வந்து இது பிடிக்கணும், இல்லை அப்படின்னு சொன்னா என்னுடைய பேர்ல அந்த பட்டணத்துக்கு வந்துடும், அந்த யுத்தத்துல இவன் தான் ஜெயிச்சான் அப்படின்னு வந்துடும் இல்லையா? அப்படி வரக்கூடாது, ராஜா பேர் வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணா சொல்லி அனுப்புறான். அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரபாவிற்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவர்களுடைய ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாலந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதிந்ததுமாய் இருந்தது. அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமான கொள்ளையை கொண்டு போனான். பின்பு அதிலிருந்த ஜனங்களை அவன் வெளியே கொண்டு போய் அவர்களை வாள்களுக்கும் இரும்பு பாறைகளுக்கும் இரும்பு கோடாரிகளுக்கும் உட்படுத்தி அவர்களை செங்கற்சோலையையும் கடக்க பண்ணினான். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து தாவீது எல்லா ஜனத்தோட கூட எருசலேமுக்கு திரும்பினான். ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த காரியத்தை அவன் பண்ணான் அப்படின்னு சொன்னா, நீ ஹிஸ்டரியை போய் பார்த்தா தெரியும். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், அம்மோனியர்கள் வந்து இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் செய்ததான காரியத்தையும் அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. இவங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு வெப்பன்ஸே இருக்காது. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு நிலை ஆயிருக்கும். அவங்க அம்மோன் புத்திரத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா வெப்பன்ஸ்க்காக இவங்க போகக்கூடியதான ஒரு நிலைமைக்கு அம்மோனியர்கள் இவங்களை வந்து சிறுமைப்படுத்தி இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு என்னது? வாள்களை செய்யறதுக்கும் இரும்பு பாறைகளை செய்யறதுக்கும் இரும்பு கோடாலிகளை செய்கிறதற்கும் பாத்தீங்கன்னா அவர்களை உட்படுத்தி என்ன பண்றான்? அப்படி அவர்களை அம்மோன்களை அந்த வேலையை செய்கிறதான லேபர்ஸா என்ன பண்றான்? தாவீது அவர்களை மாற்றி அவர்களை சிறுமைப்படுத்துறான். இப்படி அம்மோன் புத்திரரின் பட்டணங்களுக்கெல்லாம் செய்து
தாவீது எல்லா ஜனத்தோடும் கூட எருசலேமுக்கு திரும்பினான். ஸோ என்ன காரியத்தை நம்ம இதுல பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வந்து பாவத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்றாரு, அதை எப்படி அவர் பார்க்கிறார், அவருடைய பார்வையில எப்படி இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கும் பொழுது கர்த்தர் அதனுடைய அந்த பிரதிபலன்கள் அப்படின்றது வந்து காணப்பட்டாலும் கூட அவனுடைய ஜீவன் காக்கப்பட்டது. நித்திய ஜீவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு சுதந்திரமாக ஆண்டவர் கொடுத்ததுதான். நீங்க அந்த 13வது வசனத்திற்கு கடைசியில பாக்குறீங்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்னா அப்ப மாத்திரம் கிடையாது, நித்திய ஜீவனை குறித்ததான காரியம் தான். அதை செய்தாரே ஒழிய அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தினுடைய அந்த பலன் கான்சிக்வன்ஸ் சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் சந்திக்க வேண்டி இருந்தது. ஆனா அதெல்லாம் சந்தோஷமா தாவீது வந்து அக்செப்ட் பண்ணிட்டான்றதுதான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாப்பீங்க. அவைகளெல்லாம் சந்தோஷமா ஆண்டவர் என்ன ஆண்டவருடைய சமூகத்துல அக்செப்ட் பண்ணிட்டு, நான் செய்ததான இந்த கிரியை நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கையில இது வந்தது, என்னுடைய சிறுமையை பார்த்து ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்படி மனம் திரும்பினதான ஒரு மனுஷனை எப்படி ஆண்டவர் ரீஇன்ஸ்டேட் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு வந்து அது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிஸ்ட்ரியாவும் ஆச்சரியமாயும் காணப்படும். நீங்க தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் காணப்பட்டாங்க. சாலமோன் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல ராஜாவான பின்புதான் விசேஷமானவனாக அவன் வந்து அந்த ஞானத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து பெறுகிறான். அதற்கு முன்னாடி அவன் சாதாரணமான ஒரு மனுஷன். ஆனா தாவீதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான சில்ட்ரன் எல்லாம் காணப்பட்டாங்க. அப்சலோம் குறித்து பார்த்தீங்கன்னாலும் சரி, இன்னும் அப்சலோமுக்கு பின்பு ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவனும் பார்த்தீங்களா, ஸோ இவங்கெல்லாம் மோஸ்ட் ஹேண்ட்ஸமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் காணப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பின்பாக இஸ்ரவேல்ல ஒரு பெருங்கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பின்பாக போனதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஈவன் இவனுடைய ஜெனரல்ஸ்லாம் சிலர்லாம் போனதெல்லாம் கூட பார்க்குறோம் இல்லையா, யோவாப் போலே ஒழிய நிறைய பேர் போனதை பார்க்குறோம், ஆசாரியர்கள் போனதை பார்க்குறோம். அப்படி ஆனால் அவர்களெல்லாம் ஆண்டவர் சூஸ் பண்ணாம இந்த சாலமோனை ஆண்டவர் சூஸ் பண்றாரு. அதுதான் கர்த்தர் வந்து எப்படி வந்து அவனை மன்னித்து ரெண்டு பேரையுமே ஆக்சுவலா தாவீதையும் சரி பச்சையாபையும் சரி ஆண்டவர் தண்டித்தார். ஆனால் மன்னித்து எப்படி அவர்களை வந்து திரும்பவும் தன்னுடைய பிள்ளைகளை, ஏன்னா ரொம்ப ஹியூமிலியேட் ஆனாங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஹியூமிலியேட் ஆனாங்க. தாவீதை குறித்து நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி பச்சையாபை குறித்து பார்க்குறோம். அவ வந்து ஒரு எலைட் ஃபேமிலியில வந்து வந்தவ. ஆனால் அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க, அசிங்கப்பட்டாங்க, சிரமப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவரை வந்து பிடித்து கொண்டபடினாலே அவர்கள் ஆண்டவருடைய கண்களிலே இரக்கத்தை பெற்று அவர்கள் பெற்றெடுத்ததான அந்த பிள்ளை சாலமோன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் கிங்கா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாட்களில் வருகிறவனா, தனக்கு ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினது மாத்திரம் அல்ல, வேதத்தில் காணப்படுறதான 3 புத்தகங்களை எழுதினது மாத்திரம் அல்ல, அவன் ரொம்ப விசேஷமானவனாய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட அந்த சாலமோன் வந்ததை பார்க்குறோம். இதை வந்து இமீடியட்டா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தெரிந்து கொள்றதையும் பார்க்குறோம். இதான் வந்து 24வது வசனத்துல. அப்போ எப்படி வந்து பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கும் பொழுது அவனை எப்படியாக ஆண்டவர் மாற்றுகிறார். அதான் தெய்வம். அவன் மன்னிக்கிறதான அந்த தெய்வம் உண்மையா மனம் திரும்பினா அப்படின்னு சொன்னா அவனை மற்ற மனிதர்கள் பார்க்கிறது போல ஆண்டவர் பார்க்காதபடி மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவனை வந்து அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாவீதினுடைய அந்த லைஃப்ல நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆண்டவருடைய சமூகத்துல அவன் மனம் திரும்பி இது வந்து நான் என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் செய்ததான பாவம் குற்றம் என்பதை அவன் அறிந்தபடினால் உணர்ந்தபடினாலும் எவ்வளவு ஹியூமிலியேஷன் வந்தாலும் நான் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தபடினாலும் கர்த்தருடைய பார்வையில அவன் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமானவனாக அவன் காணப்பட்டான். இனி வந்து அவனுடைய லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னொரு பாவத்தை வந்து அவன் பண்ணுவான். பாவம் என்று சொல்வதை விட அது ஒரு பெருமையினாலே பண்ணினதான ஒரு காரியம். அந்த நேரத்திலே கூட அவனை எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இருந்தாங்க. யோவாப் வந்து எதிர்த்து பேசுவான், நீங்க வந்து இந்த காரியத்தை ஏன் செய்றீங்க, கர்த்தர் தான் நமக்கு வந்து நம்முடைய ஜனங்களை இவ்வளவு பெருக பண்ணியிருக்கிறார், இவ்வளவு பெரிய ஆர்மி நமக்கு காணப்படுது, எதற்காக அதை போய் நீ தொகையிடுறீங்க, ஆண்டவர் சொல்லாம அந்த காரியத்தை செய்கிறதற்கு காரணம் என்னன்னா எவ்வளவு பேர் என்னுடைய ஆர்மியில இருக்காங்க, எவ்வளவு பலசாலிட அப்படின்ற அதாவது அவசியமே இல்லாததான ஒரு காரியம். அதர்வைஸ் சென்சஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது கர்த்தருடைய பார்வையில அது இது பொல்லாதது என்பதை இந்த யோவாபு கண்டுபிடிக்கிறான், தாவீதுக்கு தெரியல. அப்ப அவனுடைய அந்த மேன்மையும் பெருமையும் அந்த இடத்துல நீங்க பாப்பீங்க. யோவாபுடைய வார்த்தையை வந்து தாவீதினுடைய வார்த்தை மேற்கொண்டது. யார் சொன்னாலும் தாவீது வந்து அந்த இடத்துல கேட்கல அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். அது வந்து சாமுவேல் புஸ்தகத்திலையும் வரும், நாளாகம புஸ்தகத்திலையும் வரும், இல்லைன்னா ராஜாக்கள்ல 2 இடத்துலையும் அது எழுதப்பட்டிருக்கும். அது காரணம் பிசாசு அவனை ஏவினா அப்படின்னு தான் வந்து இருக்கும். அது கர்த்தருக்கு விரோதமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2 இடங்களிலும் அவன் பாவம் செய்யாம தடுக்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளும்
கர்த்தர் யாரோ பயன்படுத்துகிற ஜனங்களும் காணப்பட்டார்கள். முதல் இடத்துல கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இருந்தது. ரெண்டாவது இதுல கர்த்தருடைய வார்த்தையும் காணப்பட்டுச்சு. கர்த்தர் எவனையோ கூட பயன்படுத்துவார், யார் வேணா பயன்படுத்துவார்ல. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு நினைப்போம். அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இருக்காது. அவனை கூட வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை சரி பண்றதுக்கு அவனை கூட பயன்படுத்துவார். நேபுகாத் நேச்சர்லாம் அப்படிதான். அவருடைய ஊழியனாக என்ன பண்றாரு, அவனை பயன்படுத்துறதை நம்ம பார்ப்போம். அப்ப கர்த்தர் நம்மள்ட்ட பேசுறாங்கன்னு தெரியணும். யார் மூலமா பேசுறாங்கன்றது பாயிண்ட் கிடையாது, யார் மூலமா வேணாலும் பேசுவாங்க. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை பார்ப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காய்பா என்கிறதான பிரதான ஆசாரியன் பாத்தீங்கன்னா எல்லாருக்காகவும் ஒரு மனுஷன் சாகிறது நலமா இருக்கும்னா, அவனுக்கு என்னன்னா இயேசு கிறிஸ்துவ கொல்லணும், அதுதான் பாயிண்ட். பொறாமையினாலும் எரிச்சலினாலும் இயேசுவானவரை கொல்ல வேண்டும். இதுதான் மூப்பர்கள் பிரதான ஆசாரியர்களுடைய விருப்பமாய் காணப்பட்டது. ஈவன் பரிசேயர் வேதபாரர் எல்லாருடைய விருப்பமும் அதுதான் காணப்பட்டது. அப்ப அந்த நேரத்துல அவன் எல்லாருக்காகவும் ஒரு மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ பைபிள்ல இந்த வார்த்தை எழுதியிருக்கும். என்ன அப்படின்னா, அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனா இருந்தபடியால் அவன் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொன்னான் அப்படி எழுதியிருக்கும். அப்போ அவனுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கு என்ன சம்பந்தம்? அதனால் நடக்க போறதான ஒரு காரியத்தை அவன் மூலமாக பேசினார், அல்லது அவன் பேசினதான அந்த காரியம் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினாங்களா? அப்படிலாம் கிடையாது. அப்ப அதே போல யார் மூலமாகவும் ஒரு பாவத்தை தடுக்கிறதுக்கு அல்லது கர்த்தருடைய விருப்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறதை தடுக்கிறதுக்கு யாரை வேணாலும் ஆண்டவர் நம்ம கருவியா என்ன பண்ண முடியும், பயன்படுத்த. இவன் எப்படி சொல்லலாம், இவன் எப்படி கொண்டு வரான், அப்படி கிடையாது. அந்த வார்த்தை அந்த 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 மூமெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்காக செய்யப்படுகிறதான காரியம். யோவாப் மூலமா ஆண்டவர் அன்னைக்கு பேசினார் அப்படின்னா, யோவாபு மூலமா அவனுக்குள்ள தேவ ஆவி காணப்பட்டு அவன் பேசினா, இப்படிலாம் நீங்க எடுக்கவே வேணாம். அந்த செகண்ட் நீங்க எப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இவன் ஏன் இதை சொல்லணும் அப்படி பார்க்கக்கூடாது. இவன் சொல்லுகிறதுல ஏதாவது பாயிண்ட் இருக்கா அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப இவன் சொல்றான், யோவாப் இப்படி சொல்லலாம், அவன் எனக்கு கீழே வேலை பண்றவன் தானே, அப்படி யோசிக்கிறத விட எப்படி யோசிச்சிருக்கலாம், யோவாப் சொல்லுகிறதுல ஏதாவது உண்மை இருக்குமா, கர்த்தர் இவன் மூலமா ஏதாவது நம்மளுக்கு உணர்த்துறாரா அப்படின்ட்டு பார்த்துருந்தான் அப்படின்னு சொன்னா, யோவாபுக்காக அல்ல, இது கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத காரியம் என்று சொல்லி அதுல இருந்து என்ன பண்ணிருக்கலாம், அவன் தப்பித்து வந்திருப்பான். அப்படித்தானே? ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம்ல. நோ, எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம இருக்கிறதான சூழ்நிலை, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், இணைஜன பந்துக்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சிநேகிதர்கள், இவர்கள் மூலமாய் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பேசுவார். பாஸ்டர் அனுப்பிதான், தீர்க்கதரிசி அனுப்பிச்சுதான் பேசுவார், அப்படி கிடையாது. யார் வேணாலும், உன் பக்கத்துல இருக்க யாரை வேணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த மூமெண்ட் பயன்படுத்தி அவருக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு ஒரு சான்ஸை கொடுப்பார். நீ என்ன சொல்றது, நீ என்ன எனக்கு பேசுறது, ஆலோசனை கொடுக்கறது அப்படின்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்க, நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படின்றதுக்கு இந்த யோவாபெல்லாம் கூட ஒரு சாட்சி. தாவீதினுடைய லைஃப்ல யோவாப் ஒரு சாட்சி. நாத்தான் மூலமா ஆண்டவர் பேசுவாங்க, யோவாப் மூலமா கூட ஆண்டவர் பேசுவாங்க. ஓகேவா? ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க.